ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தயவுசெய்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. இன்றைக்கி சூப்பரான ஒரு அம்சமான ஒரு கதை தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். செம்மையாக இருக்கும். ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க நண்பர்களே. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்தது. சென்னை பகுதியில் ஒரு பெரிய ஒரு சிட்டியில் பக்கத்தில் வருஷாண்டு அழகிய தேவதையும் தான். வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 28 வயசு இருக்கும். வருஷா கணவரோட பேர் வந்து ஹஸ்பண்டோட பேர் வந்து ராகவனுக்கு 30 வயசு. இந்த தம்பதியருக்கு 7 வயது ஒரு பெண் குழந்தை அழகாக இருந்தது. ராகவன் வந்து சிறு வயதிலே தாய் தந்தையெல்லாம் இறந்துட்டார். அப்பா அம்மா இல்லாத அனாதை பையன். தனக்குன்னு ஒரு சொந்த குடும்பம் கிடைத்ததில் ரொம்பவே மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். ராகவன் ஒரு மருத்துவர் ரெப்பாக இருந்தான். சென்னையில் ஒரு பிரபலமான அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து முதல் பணி செய்து வந்தவர் ராகவன். தன் மகள் பிறந்து கிட்டத்தட்ட அந்த குழந்தை சிறந்த தனியார் பக்கத்தில் இருக்க சென்ட் ஜான்ஸ் ஸ்கூலில் வந்து சேர்த்து வச்சுருந்தான். ஆனால் அங்கே வந்து ப்ரைவேட் ஸ்கூல்னால ரொம்பவே காசு அதிகமாக, வருமானம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இந்த நிலையில் என்ன பண்ணுறது தெரியாமல் மகளுக்கு உயர்ந்த கல்வியை கொடுப்பது எதிர்காலத்தில் அவர் ரொம்பவே நல்லது, வாழ்க்கை நல்லபடியாகவும் அமையும் என்று ராகவன் மனசுக்குள் பெரிய கவலையில் ஆழ்த்தியிருந்துச்சு. இந்த சூழலில் தான் பல இடங்களில் வேலைக்கு முயற்சி செய்தான் ராகவன். ஆனால் அவனை எதிர்பார்த்த வருமானம் காசும் கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியவே இல்லை. சரி, நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு கத்தார், துபாய்னு, பேரன் எங்கேயாவது போயிட்டு குடும்பத்தை நல்லா வளர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் ராகவன். அதனால் வெளிநாட்டு வேலையை தேடிட்டே இருந்தான். அதிர்ஷ்டவசமாக ஒரு 4-5 மாதம் கழிச்சு மலேசியாவில் ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு. அதன் பிறகு ராகவன் தன் மனைவி வர்ஷா மற்றும் மகளை விட்டு சென்னையில் இங்கே மாமியார் வீட்டில் விட்டுட்டு மலேசியாவுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் வர்ஷாவுக்கும் மகளும் மட்டுமே ரொம்பவே தனியாக வீட்டில் வசிச்சுட்டு வந்தாங்க. இந்த மாமனார் அங்கே வந்து அவங்க சேர்த்துக்கல. அதனால இவங்க மட்டும் இருந்தாங்க. வருஷத்துக்கு 3-4 வாட்டி மட்டும் வருவான். வந்துட்டு வீட்டு செலவெல்லாம் கொடுத்துட்டு வழக்கம் போல் காசுலாம் கொடுத்துட்டு போயிடுவான். வருஷம் ராகவனும் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே தன் உறவினரான பிரபு என்பவருக்கு ரகசியமான கள்ளக்காதல் ஃபஸ்ட்டு வச்சுருந்துச்சு கேடி இந்த வருஷம். சரி, கல்யாணம் முடித்தவொடனே விட்டுருவான்னு நினச்சான். ஆனால் கல்யாணம் முடித்தவொன்னே கூட ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட இந்த கள்ளக்காதல் வச்சுன்னு இருக்குது கேடி வருஷம். ஆனால் இந்த ஒரு வருஷாவுக்கு பெற்றோர்களுக்கு தெரிய வந்ததும் அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ராகவனுக்கும் வர்ஷாவுக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். என்னதான் ராகவன் வர்ஷாவை திருமணம் செய்து கொண்டாலும் பிரபுவுடன் கள்ள தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறாள் இந்த வர்ஷா கேடு கெட்டவள். ராகவனும் திடீரென்று வெளிநாட்டு செல்ல முடிவு செய்திருந்தது. வர்ஷாவுக்கு மிகவும் சாதகமாகவும் சந்தோஷமாகவும் அடைந்து விட்டாள். கணவர் ராகவன் மலேசியாவுக்கு புறப்பட்டு சென்று சில நாட்களில் பிறகு வர்ஷா தன் மகளை பள்ளியில் சேர்த்து விட்டாள். மகளையும் பள்ளியில் சேர்த்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாது வர்ஷாவுக்கு பிரபுவுக்கு ஃபோன் செய்துவிட்டு அழைத்தார். என் புருஷன் இந்த மாதிரி போயிட்டான், வரியாடா அப்படின்னு. பிரபு என்ன பண்ணால் தினசரி ரகசியமாக சந்திப்பு வழக்கம் போல் கொண்டிருந்தார். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சந்தித்து என்னென்ன பண்ணாங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராகவன் வந்து மலேசியாவில் இருப்பது வர்ஷாவுக்கு ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. தினமும் பிரபு வந்து வீட்டுக்கு வந்துடுவான். வந்துட்டு டெய்லி மஜா தான், காதல் விளையாட்டு தான். அதோடு நின்று விடாமல் ராகவன் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் அனுப்பும் எல்லா காசையும் பிரபு வந்து அவன் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான் கேடி. இப்படி இருவரும் காதல் நல்லா வளர்த்துட்டு முழு சந்தோஷத்துடன் வாழ்ந்து வந்தார்கள். இடையில் வருஷத்துக்கு 3 வருஷம் 4 வாட்டி மட்டும்தான் ராகவன் வருவான். அவள் மகளோட பாசத்தை பார்க்க வருவான். ராகவன் ஊருக்கு வரும்போது மட்டும் 1 மாத காலத்தில் தினமும் காலையில் மாலையும் பள்ளிக்கு சென்று தன் பிள்ளையை அழைத்து வருவான். மற்ற நேரங்களில் வர்ஷா மட்டுமே மகளுடன் சேர்ந்து நேரத்தை செலவிடுவாள். இப்படியே காலம் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராகவன் வந்து மலேசியா கிட்டத்தட்ட போயிட்டு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியல. இனி வெளிநாட்டு வாழ்க்கை தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டு ஊரில் நல்ல வேலையை அதை பார்த்துட்டு இங்கே இருந்துடல. நம்ம வெளிநாட்டு வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பணத்தை எவ்வளோ சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியல, அதுக்கு நம்ம இங்கே இருந்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். மாதம் நான் குறிப்பிட்ட தொகை வருமானம் வரும்படி ஏற்பாடு செய்து விட்டேன் ராகவன். அதோடு ஒரு நல்ல நிறுவனத்தை வேலைக்கு சேர்ந்து குடும்பத்தையும் நடத்தலாம். இங்கே பொண்டாட்டி கூட நம்மளே ஜாலியாக இருக்கலாம், குழந்தை கூட ஜாலியாக இருக்கலாம். வெளிநாட்டு போய் அவ்வளோ கஷ்டப்படுறது எதுக்கு, குழந்தை குட்டி கூட நம்ம இங்கே இருக்கலாம்னு சொல்லி விட்டான் ராகவன். சிறு வயதிலே தாய் தந்தை இழந்ததால் மனைவி வர்ஷா மற்றும் மகளுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று ராகவன் ரொம்பவே ஆசைப்பட்டான். ஏன்னா அனாதை இல்லையா இவன். எனவே இனிமேல் வெளிநாட்டு வாழ்க்கையே போதண்டா சாமி, எனக்கு வந்து இந்த நம்ம தாய்நாடு தமிழ்நாடே போதும், அதனால் வெளிநாடுங்கிற வார்த்தை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் ராகவன். வீட்டுக்கு வந்த உடனே ராகவன் வர்ஷாவுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்ல போகிறான் என்றும் என்ன சந்தோஷமான விஷயம் என்று வர்ஷா கேட்டபோது, இனி நான் வந்து மலேசியாவுக்கு திரும்ப போகிறதா முடிவு செஞ்சுட்டேன். இனி இந்த ஊரிலே எங்கேயாவது தங்கி ஏதாவது சின்ன வேலையை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல, நம்ம குழந்தை விட்டு பிரிஞ்சிக்க முடியல. நம்ம டெய்லியும் நைட் வந்து சந்தோஷமாக வந்து காதல் வளர்த்துட்டு மஜாவாக இருக்கலாம் விளையாடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொன்னான். வர்ஷாவுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகி நின்ட்டான். என்னது நீங்கள் போகலையா, ஐயோயோ என்னடா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வெளியில் வந்து சந்தோஷமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டா கேடி. அது பிறகு ராகவன் என்ன பண்ணால் தன் மகளை வந்து பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு வந்து கூட்டின்னு போனான். வர்ஷா உடனே வந்து பிரபுவுக்கு ஃபோன் பண்ணிட்டான். என் கணவன் வந்து இனிமேல் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரில, நம்ம ஊர்லேயே ஏதாவது வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டான். இனி வந்து நம்ம வந்து ஜாலியாக டெய்லியும் செஞ்சுட்டு டெய்லி உல்லாசமாக இருக்க முடியாது, என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக வந்து வருஷம் வந்து அவனோட கள்ளக்காதன் பிரபுக்கிட்ட வந்து எல்லாத்தையும் புலம்பிகிட்டே இருந்தான். அது மட்டும் இல்லை, என் ராகவன் வந்து இருந்த நிறைய பணம் அனுப்பி வச்சிருந்த போது நான் விருப்பப்படி நல்ல மால் தியேட்டர்னு சொல்லிட்டு ஏகச்சக்கமாக நம்ம செலவு பண்ணிட்டோம். பிரபுவுக்கு தேவையான பல விஷயங்கள், சரக்கு, வங்கி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணிடுச்சு. ஆனால் ராகவன் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ என்ன பண்ணுறது, நம்மளுக்கு பணம் வரவே வராது, இனிமேல் ரொம்பவே கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு பிரபு வந்து ரொம்பவே வருத்தப்பட்டான். உன்னோட சந்திக்காமல், உன்னோட தனிமையில் உல்லாசமாக இல்லாமல் நான் ஒரு நாள் கூட வாழவே முடியாது, அது பதிலாக நீ என்னை செத்துரு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரபு ஒரு சைடு அழ ஆரம்பிச்சிட்டான். அடை பண்ணுற பாவி, பண்ணுறது கேடு கேட்ட காதல், இதில் இவ்வளோ வருத்தம் வேறு. இந்த நிலையில் நாம் என்ன செய்யலாம் என்று வருஷா பிரபுவிடம் கேட்டு 2 பேர் மாற்றி ஆலோசனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இருவரும் சேர்ந்து தங்கள் தகாத உறவு இடையூறு இருக்குது, ராகவன் மட்டும்தான், அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடலாம் நம்ம, அப்போ தான் வந்து நீ நான் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்மளுக்கு காசை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு சுகம் தான் முக்கியம், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேர் எப்படி இவனை வந்து போட்டு தள்ளிலாம் ஒழிக்கலான்னு சொல்லிட்டு நீண்ட நேரம் வந்து ஃபோன்லேயே தீவிரமாக ஆலோசனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு கொடூரமான திட்டத்தை வந்து 2 பேர் தீட்டிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் ராகவன் கொலை செய்து விடலாம் என்று கொடிய யோசனையும் சொல்லிவிட்டான் வர்ஷாவிடம். அது பிரபுவும் சொன்னது பிரபுவும் சரின்னு சொல்லிவிட்டு, நம் இருவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இடையூறாக இருப்பது உன் கணவன் மட்டும்தான், அவனை போட்டு தள்ளிடலாம். இருவரும் செய்து தீட்டியை உறுதி செய்தார்கள். அது பிறகு பிரபு வந்து கொலை செய்வதற்காக தன் நண்பர் பிரபுவோட நண்பர் ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட வந்து உதவி கேட்டாங்க. தன் நண்பனோட பேர் வந்து ராஜேஷ். ஆனால் 2 லட்சம் 3 லட்சம் அவங்க பணம் கேட்குறாமா, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு பிரபு இந்த விஷயத்தை வர்ஷாவிடம் கேட்டான். என் நண்பன் ராகவன் கொலை செய்வதற்கு ஒப்புக்கொண்டு விட்டால், ஆனால் பணம் கேட்குறான், என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சுன்னு இருக்காங்க 2 பேரும். ராகவன் மகளை பள்ளிக்கு அழைத்து செல்லும்போது நேரத்தில் நீ உடனடியாக என் வீட்டுக்கு வா, நான் பணத்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் வர்ஷா. சரி என்று பிரபுவும் ஒப்புக்கொண்டான். ராகவன் மகளை பள்ளிக்கு அழைத்து செல்லும் போது நேரத்தில் தூரத்தில் நின்றிருந்து ராகவன் மகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சென்றிருந்தபோது, இது வந்து ஃபஸ்ட்டே வந்து ஃபாரின்லேருந்து புருஷன் வந்து நிறைய காசு அமிச்சால, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கடைசியில் அந்த பணத்தை வச்சுட்டு அவன் புருஷனை போட்டு தள்ளன்னு முடிவு பண்ணிடுது. என்ன உலகமோ இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், அந்த வருஷம் தன் தங்கச்சியில் கழிட்டு பிரபுவிடம் கொடுத்து விட்டார், தாலியே கொடுத்துட்டான். இதை வைத்து எப்படியாவது 2 லட்சத்தை ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாக ராகவன் எப்படியாவது ஒழிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். பிரபு செயின் கொடுப்பதை பார்த்த, என்னடா செயின் கொடுக்குறியாடான்னு சொல்லிட்டு பணம் தருவதாக சொன்னாய் என்று கேட்டார். வர்ஷா, என்னிடம் இப்போதைக்கு ரொக்க பணம்லாம் இல்லை, என் செயின் தான் இருக்குது, என் புருஷன் கட்டினது தாலி தான், இதை வச்சு எப்படியாவது அவனை போட்டு தள்ளிடுறா அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷா கொடுத்தான். இவனும் என்ன பண்ணால், நம்மளுக்கு காசு வந்தால் போதும், அது செயினாக இருந்தான்னா பணமாக இருந்தேன்னா, செயினாக இருந்தால் போய் அடமானம் படிச்சுட்டு நம்ம வந்து காசு எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டு பிரபு உடனே அந்த செயினை வந்து அடகு கடையில் எடுத்துன்னு போயிட்டு அடகு வச்சிட்டான். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வந்து பணம் கொடுத்துட்டான். ஏன்னா நம்ம 2 லட்சம் இருந்தாலும் 1 லட்சம் தான் பாதி தான் கொடுப்பாங்க அடகு கடையில். அதை தன் நண்பரிடம் வந்து ராஜேஷிடம் அட்வான்ஸ் கொடுத்துட்டான். ஃபஸ்ட்டு முடிச்சிட்டு பிறகு நான் மீதி காசு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரபு வந்து அவனோட ஃப்ரெண்டு ராஜேஷ்கிட்ட சொல்லிட்டான். ராகவனை ஒழித்த பிறகு மீதியில் 1 லட்சத்தை நான் தருகிறேன் என்று பிரபு சொல்லிவிட்டான். சரி என்றும் இருவனும் சேர்ந்து ஸ்கெட்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பவம் நடந்த அந்த நாளில் தான் வழக்கம் போல் ராகவன் தன் மகளை பள்ளியில் விட்டு திரும்பவும் சாயங்கால நேரத்தில் திரும்பிட்டு இந்த ஈவினிங் ஒரு டியூஷன்லாம் போயிட்டு ஒரு 7-8 மணி இருக்கும். பிரபுவும் அவரது நண்பனும் ஹெல்மெட் போட்டு ராகவன் பின்தொடர்ந்தே வந்தாங்க. பிரபுவும் அவன் நண்பன் ராஜேஷும் ஆள் நடமாட்டமே இல்லை, ரொம்பவே கம்மியாக இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சாயங்கால நேரத்தில் யாருமே இல்லை. இருவரும் வேகமாக வந்து தங்கள் இருசக்கர வாகனத்தில் ராகவன் இருசக்கர வாகனத்தில் வேணும்னு செம ஸ்பீடை வந்து அடித்து தள்ளிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில் ராகவன் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. காரில் எடுத்துன்னு அடித்தாங்கன்னா எவனாக இருந்தாலும் பயம் வந்துடும்ல, மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டான் பிரபுவும் அவரது நண்பனும் ராஜேஷும். தங்கள் கொண்டு வந்திருந்த பொருளை எடுத்துகிட்டு போட்டு தள்ளிட்டாங்க. அதன் பிறகு இருவரும் அங்கிருந்து வேகமாக தப்பிச்சு ஓடிட்டாங்க. சிசிடிவி கேமராவில் எதுவுமே கண் படாமல். வலியால் துடித்த ராகவன் ரத்த வெள்ளத்தில் கிடந்தது. கத்தியெல்லாம் இருந்துச்சு அங்கே. அவரது அலறல் சத்தம் கேட்டது. அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஓடி வந்தாங்க. அவர்கள் ராவனை மீண்டு உடனடியாக பக்கத்தில் இருக்க ராயபுரம் ஜிஹெச்சில் அனுப்பி வச்சாங்க. அந்த சம்பவம் தொடர்பாக தகவல் சென்னை போலீஸ் ராயபுரத்தில் இருக்க போலீஸ்கெல்லாம் சொல்ல வச்சுட்டாங்க. போலீஸும் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. ஏன்னா கொலை வழக்குனா போலீஸ்கிட்ட சொல்லிடணும், அதுதான் ரூல்ஸு. அப்போது ராகவன் திடீரென்று எனக்கு பின்னால் வந்து ஒரு காது வந்து மோதிச்சு சார். அது பிறகு அவர்கள் வச்சுருந்த கத்தியை வச்சுருந்து என்னை வந்து வெட்டிட்டாங்க சார்.
அவங்க யாருன்னு எனக்கு தெரியல சார். ஹெல்மெட் போட்டிருந்தாங்க, மூஞ்சிலெல்லாம் மாஸ்க்லாம் போட்டிருந்தாங்க சார். நான் மூஞ்சி பார்க்கவே முடியல சார். அதுவும் இல்லாமல் அது இருட்டு டைமு, சாயங்கால நேரத்தில் ஏதோ பிளான் பண்ணியிருந்தா சார் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் வாக்குமூலமாக வந்து போலீஸ்கிட்ட வந்து சொல்லிட்டான். உடனே வந்து போலீஸ்காரன் என்ன பண்ணாங்க, அவங்க பொண்டாட்டி யாராவது இருக்கான்னு கேட்டோன்னே வர்ஷா அப்படின்னு சொன்னாங்கன்னா வர்ஷா வந்து கூப்பிட்டு போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வர்ஷா இந்த வழக்கை வேறு திசையில் திருப்ப வேண்டும் என்று ஏதேதோ முடிவு செய்தாள். தன் கணவரை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்திற்கு மறுத்தது வர்ஷா மட்டும்தான். இதுக்கு பின்னால் இருக்குதும் வர்ஷா தான். ஆனால் போலீஸாரிடம் எதை சமாளிக்கலாம் என்று முடிவு செய்துவிட்டால் வர்ஷா. போலீஸார் விசாரிக்கும் போது வர்ஷா, என் கணவருக்கு பூர்வீக சொத்தும் பெரிய பிரச்சனை இருக்குது சார். மேபி அதனால் கூட அவங்க சொந்தக்காரங்க தான் அவனை போட்டு தள்ளுறதுக்கு வந்திருப்பாங்க சார். ஒரு நபர் அடிக்கடி தகராறு நடந்து கொண்டிருந்தது சார். அந்த நபர் தான் என் புருஷனை வந்து போட்டு தள்ளிட்டு அந்த சொத்தை அபகரிக்க பண்ணியிருப்பாங்க சார். எனக்கு அவர் மீது சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி வழக்கை திசை திருப்ப வேண்டும் என்று வர்ஷா வந்து புகார் அளித்தார். அதன் பிறகு போலீஸார் அந்த சொத்தை தகராறில் ஈடுபட்ட நபரை அழைத்து விசாரிக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த நபர் பேர் வந்து சம்பத்து. சம்பவம் நடந்த அன்று அந்த ஊரில் யாருமே இல்லை, வேறு இடத்தில் இருந்தோம் என்று சம்பத் சொன்னான். இந்த சம்பவத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை சார் என்று சம்பத் கூறினார் போலீஸாரிடம். போலீஸார் பல கோணங்களில் பல திசைகளில் அந்த நபர் இந்த சம்பவத்திற்கு எந்த தொடர்பு இல்லை, அவனோட ஃபோன் கால் வச்சு ட்ரேஸ் பண்ணாங்க. அப்போ பார்த்தா அவனுக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லை. அதன் பிறகு போலீஸார் வர்ஷாவிடம் கேட்டு, நீங்கள் சொன்ன நண்பர் வந்து சம்பத்து, அவர்கிட்டலாம் நாங்கள் விசாரித்தோமா, எந்த லிங்க்கும் எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு உங்கள் மேலே தான் சந்தேகம் இருக்குது, அவன் மேலே சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து வர்ஷா கிட்ட சொன்னாங்க. இதை கேட்டதும் வர்ஷாவுக்கு வந்து அப்படி ஷாக்காகி நின்ட்டான். சுற்றி முற்றும் போலீஸார் விசாரணை செய்து கொண்டே இருந்தார். போலீஸாரின் சந்தேகம் வர்ஷா மீது பட்டது. எனவே வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த வர்ஷா உடனடியாக கோர்ட்டுக்கு சென்று ஒரு வழக்கு ஏதாவது தாக்கல் செய்யலான்னு முடிவு செய்துட்டு, என் கணவரை வந்து கொலை செய்ய முயன்ற கூலிப்படை யார் என்பது கண்டுபிடிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தால் வர்ஷா. இதற்கு பின்னால் எந்த கும்பல் இருக்கிறது என்று வெளிப்படு கொண்டு வர வேண்டும் என்று போலீஸிற்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும். எங்களுக்கு வந்து போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை, கோர்ட் மேலே தான் என் நம்பிக்கை இருக்குது, அதனால் சிபிசிஐடிக்கு வந்து நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டால் வர்ஷா. இந்த செயல் வந்து போலீஸாருக்கும் வர்ஷா மீது ரொம்ப சந்தேகம் ஏற்பட்டுச்சு. என்ன நம்ம மேலே வழக்கு சந்தேகப்படுறாள் இவன், சிபிசிஐடி மட்டும் தான் பண்ணுவாங்களா, சிபிசிஐடியும் நம்மள மாதிரி போலீஸ் தான் சொல்லிட்டு போலீஸுக்கும் இது வருஷக்கும் காண்டாயிடுச்சு. நாங்கள் இந்த வழக்கை வந்து தொடர்பாக எல்லோரிடம் விசாரணை செய்தோம் சார், ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறாரு போலீஸு. வர்ஷா சொன்ன சந்தேக நம்பர் அழைச்செல்லாம் விசாரித்தோம் சம்பத்தை, ஆனால் அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவனோட ஃபோன் காலில் அவனோட ஊரில் எல்லாம் போய் விசாரித்தோம். எனக்கு வந்து அந்த சம்பத் மேலே ஏதோ கொஞ்சம் கூட டவுட்டே வரல சார். இந்த பின் ஏதோ தொடர்பு இருக்கிற வாய்ப்பு இருக்குது சார். போலீஸார் சந்தேக பார்வையில் வர்ஷா பக்கம் திரும்பினார்கள். அதன் பிறகு வர்ஷா செல்ஃபோன் நம்பரை கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செய்து க்ரைம் பிரான்ச்சுக்கு அமிச்சாங்க. வர்ஷா பல நாட்களாக பல மணி நேரம் வந்து ஒரு பையன் கூட வந்து உறவாடி இருக்குது ஃபோனில். அவனோட பேர் வந்து பிரபு. ஃபோனில் பேசிய விவரங்கள் அனைத்தும் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் வந்து எடுத்தாங்க. அதன் பிறகு போலீஸும் வர்ஷாவும் தங்கள் மானில் கடுமையாக அடித்து உதச்சி போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. சம்பவம் நடந்த அன்று நீங்கள் பிரபுவுக்கு ஃபோன் செய்திருக்கிறீர்கள், அது மட்டும் இல்லை பல மணி நேரமாக நீங்கள் 2 பேர் பிளான் பண்ணியிருக்கீங்க, ஆடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. சம்பவம் நடந்து சிறிது நேரத்துக்கு பிறகு தான் பிரபுவும் கூட பேசியிருக்கான். அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது என்ன பண்ணுறதே தெரில, அடுத்த விசாரணை வசமாக சிக்கினார் என்றும் தெரிந்துவிட்டது வர்ஷாவுக்கு. மேலும் வர்ஷாவின் செல்ஃபோன் ஆய்வு செய்தபோது ஃபோன் மூலமாக கூலிப்படை வீட்டு பேசினது, பிரபு நண்பர் ராஜேஷ், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க எடுத்துட்டாங்க க்ரைம் பிரான்ச்சில் கொடுத்துட்டு. அது வர்ஷா என் கணவர் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய், ஒரு வேளை போட்டு தள்ளியா விட்டால் அவரை வந்து எப்படியாவது ஏதாவது பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லியிருக்குது. அவரது கால்கள் வெட்டிவிடு, அவரால் நடக்க முடியாமல் வீட்டுக்குள்ளே முடங்கட்டும் என்று சொல்லிட்டு இருக்குது வர்ஷா. எல்லாமே போலீஸர்கிட்ட இது ரெக்கார்டு எல்லாமே கிடச்சிச்சு. அவரால் வேலைக்கு செல்ல முடியாது, நான் வேலைக்கு போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு வெளில வந்துடுவேன், வெளில நீ நான் ஜாலியாக சந்தோஷமாக உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வர்ஷா சொன்னது எல்லாமே ரெக்கார்டு எடுத்துன்னு வந்துட்டான் போலீஸு. முடிந்தால் என் கொன்னவர்களே முடிச்சு விட்டுரு, முடியாத பட்சத்தில் இதையாவது பண்ணி விட்டுறான், இந்த 2இல் ஒன்று நீ கண்டிப்பாக செஞ்சு ஆகணும், நம்மளுக்கு வந்து ரொம்பவே இடைஞ்சலாக இருக்கான் என் புருஷன் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்ஷா வந்து கடுமையான வார்த்தைகள் பிரபுவிடம் அவனோட நண்பன் ராஜேஷிடம் சொல்லியிருக்கிறார். இந்த உரையாடலை கேட்ட போலீஸார் ரொம்பவே ஷாக்காகி அப்படியே செல்ல மாதிரி நின்ட்டாங்க. அடிப்பாவி, நீ வந்து எங்களை சந்தேகப்பட்டேன், பார்த்தா பண்ணதே நீ தான் கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. சரி, அவன் கள்ளக்காதலன் ராகவன் வந்து கிட்ட போயிட்டு போலீஸ் விசாரணை செஞ்சாங்க. உங்களை கொலை செய்ய முயன்ற கூலிப்படை ஏற்பாடு செய்தது உங்கள் மனைவி வர்ஷா தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புருஷங்கிட்டே போய் சொல்லிட்டாரு போலீஸு. இதை கேட்ட ராகவன் அதிர்ச்சியில் நம்ப முடியாமல், தன் மனைவி வர்ஷா என்னிடம் ரொம்ப பாசமாக அன்பாக டெய்லி காதல் பண்ணிகிட்டு இருக்கோம்,
ஆனால் என்னையே போட்டு தள்ள முயற்சி செல்லிட்டாலே, கொலை பண்ண முயற்சி செய்தாலே, இதை நான் நம்பவே மாட்டேன் என்று போலீஸாரிடம் கூறினான் ராகவன் கணவன். அப்போது போலீஸார் நீங்கள் நம்ப வேண்டும் என்று அதுக்கு தான் நான் ஆதாரத்தோடு எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை பாருங்கள், வர்ஷாவும் பிரபுவும் 2 பேரும் பேசின ஆடியோ ரெக்கார்டு எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். என் கணவரை கொன்று விடு, இல்லை என்றால் அவரை ஊனமாக்கி விட்டுரு. அப்போது நம்ம இருவரும் உல்லாசமாக இருக்க முடியும் என்று வர்ஷா பேசிய குரல் பதிவை எடுத்து போலீஸார் கணவரிடம் ராகவனிடம் காட்டினார்கள். அந்த ஆடியோவில் கேட்ட உடனே ராகவன் மருத்துவமனையிலே ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டான். என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இனிமேல் நான் எப்படி என்ன பண்ணுறது, இந்த மாதிரி துரோகம் என் வாழ்க்கையில் கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியே ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். சிறு வயதில் தாய் தந்தை இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மனைவி தான் எல்லாமே நினச்சேன். ஆனால் மனைவி என்னை இப்படி ஏமாற்றிட்டாலே, இதை என்னால் தாங்கவே முடியவில்லை. அப்படிப்பட்ட பாசமான கணவனவரும் அவரது சொந்த மனைவி இப்படி ஒரு கொடூர துரோகத்தை தீட்டியிருக்கிறாள் என்று எண்ணி ராகவன் ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தான். கணவன் அழுது கொண்டதை காட்சியை பார்த்து அங்கிருந்த மற்ற போலீஸாருக்கும் கண் கலங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட அன்பான பாசமான ஒரு கணவரை நீ இப்படி கொலை செய்ய முயற்சிக்கிறியம்மா, எல்லாமே இந்த காதலுக்கு தான் பிரச்சனை. அவர்களும் மனமுடைந்து போனார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பது தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ராகவன் இனி என்ன செய்ய போகிறான், உங்கள் கருத்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள் ஊர்லேயோ உங்கள் அக்கம் பக்கத்தில் ஏதாவது கள்ளக்காதல்னு பார்த்தா தயவுசெய்து அவங்க இந்த மாதிரி கொலைலாம் பண்ணாமல் நீங்கள் தயவுசெய்து அதை தடுத்து நிறுத்துங்க. எதுக்குமே கொலை எதுக்கும் தீர்வாகாது, பாசம்தான் தீர்வாகும். நன்றி, வணக்கம்.